என்னது நம்ம மல்லியை கடத்திட்டாங்களா? ஆமாங்க, நம்ம மல்லியை நம்ம ராஜேஸ்வரி கடத்திட்டாங்க. அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விருப்பமான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னா எப்பயும் போலதாங்க. அடுத்து நான் ஏறிங்காக நம்ம மல்லி வக்கீல் கூட அவங்களோட கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா கிளம்பி போற வரைக்கும் நம்ம மல்லிக்கும் தெரியாது, நம்ம வக்கீலுக்கும் தெரியாது அவங்க போகக்கூடிய இடம் நம்மளோட கோர்ட்டு கிடையாது, ராஜேஸ்வரியோட குடோன். ஆமாங்க, நம்ம ராஜேஸ்வரி சும்மா இல்லாம மல்லியையும் நம்மளோட வக்கீலையும் கடத்திட்டாங்க. ஏன் எதனாலனா அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போயிட்டு விஜயை காப்பாற்றக்கூடாது. ராஜேஸ்வரியும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, விஜய் அனாதையா நிற்பாங்க அப்படின்றது தான் நம்மளோட ராஜேஸ்வரின்னா அதுக்காக தான் கடத்திருக்காங்க. ஆனால் ராஜேஸ்வரிக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட் நம்ம பெரியம்மா தாங்க. அவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசி விஜய்க்கு சாதகமான ஒவ்வொரு ஆதாரத்தையும் அங்கே கோர்ட்டில் ஒப்படைச்சு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்க. இது எதுவுமே தெரியாம ராஜேஸ்வரி சீப்பை எடுத்து மறைச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு நினைச்சு நம்ம ராஜேஸ்வரி அறிவு கொழுந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா ராஜேஸ்வரிக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, சீப்பு போனா என்ன, கை இருக்குல்ல, அது தெரியலங்க ராஜேஸ்வரிக்கு. அந்த கை யாருன்னா நம்ம பெரியம்மாவும் பெரியம்மா கிட்ட இருக்கிற அந்த ஆதாரம் தாங்க. இதை வச்சு நம்ம விஜய் எப்படி வெளியே வர போறாங்க, எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி கோயிலில் போய் சாமி கிட்ட வேண்டுறாங்க. அந்த மனுஷன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காத மனுஷன், நல்ல மனுஷன். அவருக்கு மட்டும் ஏன் கடவுளை இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு சோதனையை கொடுக்குறேனே, உனக்கு அவர் என்ன துரோகம் பண்ணாரு, என்ன யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற அவருக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பிடிச்சி வறுத்து எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம்னா சாமி கிட்ட போய் கெஞ்சுவாங்க. ஆனால் நம்ம மல்லி அவங்களுக்கு ஒரு கஷ்டன்றப்ப சாமி கிட்ட போய் கெஞ்சலைங்க, சாமியே மிரட்டுறாங்க. உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தா, புத்தி இருந்தா, நீ நல்லவளா இருந்தா, நாளும் தெரிஞ்சவளா இருந்தா, எந்த துரோகமும் செய்யாத, எந்த கெட்டதும் செய்யாத, என்னோட விஜய் சார் எப்படியாவது கொண்டு வந்து அவர் என்கிட்ட சேர்த்துரு, என்னோட புருஷனை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அப்படி சேர்க்கலனா நீ எதுவுமே இல்லை, நீ வெறும் கல்லு தான் அப்படின்ற மாதிரி சாமியை பிடிச்சி கழுவி ஊத்துறாங்க நம்ம மல்லி. நம்ம சாமி என்ன பண்ணோம், மல்லி நினைச்சது நடத்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது தாங்க ஒரு ட்விஸ்ட். இதுக்கு நடுவில் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. கோயிலெல்லாம் கும்பிட்டு முடிச்சு, சாமி கும்பிட்டு முடிச்சு மல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக தூங்கி எழுந்துச்சு, காலைல ஃப்ரெஷ்ஷாக போய் ரெடியாகி வக்கீல்கிட்ட போகிறாங்க. வக்கீல்கிட்ட போனதுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு சம்பவம் நடக்குது. வக்கீலும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. ஆனால் வக்கீலோட டிரைவர் வரலைங்க. இந்த விஷயம் நம்ம வக்கீலுக்கே தெரியாது. ஏன்னா இவன் வேற புதுசான பேர் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி ஏறி வந்துட்டாரு. ஆனால் இந்த பயப்புள்ள சும்மா இல்லாமல் தக்காளி வாயன் இவங்களை கடத்திட்டான். கடத்தி நேராக கொண்டுட்டு போயிருக்கான். எங்கன்னு பார்த்தா ஸ்டோருக்கு. எந்த ஸ்டோரு? ராஜேஸ்வரியோட அந்த குடோன். அங்கே கொண்டு போய் தாங்க அடைச்சி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மல்லியும் வக்கீலும் அங்கே கோர்ட்டுக்கு போக முடியாது. மீதி ஏதாவது பேசுங்க, ரெண்டு பேரும் இங்கேயே கோழி அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டுரும் அப்படின்னு சொல்ல மல்லிக்கு ஒரே ஷாக்கு. கோழியை அறுப்படா அறுப்பேன், அது வரையும் என் கையை பூ பறிச்சுட்டு இருக்குமா, நானும் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பாதகமாக பேசுவாங்கன்னு பார்த்தா என்னன்னு தெரியலங்க, அமைதி ஆகிட்டாங்க. காரணம் வக்கீலுக்கு வயசாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வக்கீல் விட்டா புட்டுப்பாரு, அதனால வக்கீலுக்கு ஆதபத்தை நம்ம விளைவிக்கூடாது சொல்லிட்டு நம்ம மல்லி ஒதுங்கிட்டாங்களோ என்னவோ. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தாங்க யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு திருப்பு முனை நடக்குது. நம்ம பெரியம்மா கோர்ட்டுக்கு மல்லி போக வேண்டிய அந்த இடத்துக்கு நம்ம பெரியம்மா போறாங்க. மல்லிக்காக போயிட்டு அங்கே கோர்ட்டில் போயிட்டு பேசுறாங்க. அப்படி என்னடா பேசுறாங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி அது என்ன ஆதாரம், என் பெரியம்மா என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரிக்கு எதிராக நேற்று ஒரு ஆதாரம் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, சேகரிச்சாங்க இல்லையா ரகசியமா, நம்ம ராஜேஸ்வரிக்கே தெரியாம ஹேண்ட்பேக்ல மறைச்சு வச்சு அந்த ஃபுட்டேஜ். ஆமாங்க, அந்த ஆதாரத்தை வச்சு நேராக போய் கோர்ட்டில் அதை கொடுத்து நம்ம விஜயை ஒரு வழியை மீட்டுடுறாங்க. இதனால தான் நம்ம பெரியம்மா மல்லி நீங்கள் போக போகல, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொதல் விஷயம், இப்போ பெரியம்மாவோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வக்கீலுக்கு பீஸ் தர தேவையில்ல, வக்கீலை கடத்தியாச்சு. எப்படியும் மல்லியும் கடத்திடுவாங்க, நம்ம கூட போனால் நம்மளையும் கடத்திடுவாங்க, மாப்பிள்ளை தம்பியை காப்பாற்ற முடியாது. ரெண்டாவது, வக்கீலை கடத்திட்டா என்ன, சீப்பை மறைச்சு வச்சா கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையா இருப்போம்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்து மாப்பிள்ளையை காப்பாற்றிடுவோம், அப்படி இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ் ஆகிட்டாங்க. இப்போ பெரியம்மாவுக்கு 2 லாபம் ஒரே கல்ல. மொதல் விஷயம், ராஜேஸ்வரி பிளான் வந்து தப்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, ஏன்னா அந்த வக்கீல் 1 ரூபா 2 ரூபா கேட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு பெரிய கேஸு, மாட்டினா தயக்காளி 2 வருஷம் 3 வருஷம் உள்ளதாக இருக்கணும், அதனால் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல்கான அமௌண்ட்டாக பேசுகிறாங்க. அது 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4 லட்ச ரூபா பேசுகிறாங்க. நம்ம மல்லி எந்த வச்சு 4 லட்சம் கொடுப்பாங்க, கழுத்தில் போட்டுக்க பற்றி தங்கச்சங்கிலி ஒரு 5 பவுனில் அதை விற்றா தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, அதை தவிர்த்து வேறு வழியில். அதுவும் விற்றா கூட செகண்ட் ஹேண்டில் நம்ம ஊர்லாம் ப்ராடக்ட் பசங்க என்ன பண்ணுறது, மேக்ஸிமம் எல்லாரையும் சொல்ல வரலங்க, ஒரு சிலர் எங்க இதில் தேஞ்சு போயிருக்குங்க, இதில் ஓனா இருக்குது, இதில் பல்லி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகை ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிடுறாங்க. நம்மளும் வேறு வழி, நம்ம தேவைக்காக அவசரத்துக்காக நம்மளோட ஒரு சூழ்நிலைக்காக வேறு வழியே இல்லாமல் கண்ணு தெரிஞ்சோ கண்ணு குருடான மாதிரி நகையை விற்றுட்டு வந்துடுவோம். நமக்கு அதை விட்டு வேறு வழி இல்லை, நமக்கு தேவை காசு காசு காசு. அந்த அவசரத்துக்கு நகையை பாரு ஒன்றா போயிடுறா, சரி வந்த வரைக்கும் லாபம் கொடுறா, இவங்ககிட்ட இல்லை வேற இன்னொருத்தங்கிட்ட போகலான்னு போய் அதே ஊரில் போனால் ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவன் 50 ரூபா சொன்னால் அவன் சொல்லுவான் 51 ரூபா தரேன்ட்டு.
சரி அங்கே எதனா பண்ணலாம், வேறு எதனா கிடைக்குமா, இன்னொரு கடைக்கு போகலாம். அவன் 40 ரூபா சொல்லுவான். திரும்ப நீங்கள் 50 ரூபா கிட்ட வந்தீங்கன்னா அவன் 51 ரூபா தரமாட்டான், 50 ரூபா தருவான்மா. அப்படியே மாற்றி பேசி ஈஸி, இன்னைக்கு ரேட்டு இது நேற்று ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தங்கம் தக்கரை டப்பா அப்படி இப்படி சொல்லி ரேட்டை ஃபுல்லாக குறைச்சி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள தள்ளி நம்மளையே நம்ம நகையை வேணாம் நீயே வச்சுக்கூட அந்த 50,000 கூடுறான்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளி அந்த நகையும் வாங்கிக்கிட்டு நம்மகிட்ட காசையும் கொடுத்துட்டு நம்ம லாபத்தையும் போட்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் ஏமாந்த நம்ம நகையும் போய் அந்த பணத்தை இப்படிப்பட்ட ஒருத்தன் வாயில் போட்டு எல்லாம் போயிடுங்க. இதே நல்லபடியாக ஜெயிச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லை, என்ன கெட்டதை பேசக்கூடாது, நான் நல்லபடியாக பேசுகிறேன். ஸோ அதனால் வாயை கலர வேண்டாம். இப்படி தான் நண்பர்களே போயிட்டுருக்கு. மல்லி சீரியலை பார்த்தாலே நான் எமோஷ்னல் ஆகிடுறேன், ஏன்னு தெரில. வாயில் கெட்ட வார்த்தை வருது, ஆனால் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு என்னையை நான் வற்புறுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா என் தலைவன் தான். ஏன் தெரியுமா, இந்த மனுஷன் நான் போடுற எல்லா வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கோ இல்லையோ கமெண்டில் நல்லா பேசுகிறீங்க தலைவர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறதுனால அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க. என்னோட சப்ஸ்கிரைப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாமல் வீடியோ போடுறீங்க, அதுக்காக தான் பார்க்கணுன்ட்டு. அவங்களுக்காக தான். பொய் சொன்னாலும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையே பொய்யா சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இதனால தான் சொல்கிறேன். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. Bye bye.